வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. ஈரான் வார் சம்மந்தமான நியூஸ் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கும்போது நான் ரொம்ப குதூகலமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. என்னடா பத்தி எறிகிற இடத்துல பாடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடக்க தான் செய்யுது. ஒன்றும் இல்லைங்க, யார் நம்மளோட நண்பன் புட்டின் அவர்கள் செஞ்ச வேலை தான். உலகமே வந்துட்டு எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு இங்கே கத்தி மேலே கத்தி முனையில் இருந்துட்டு இருக்கும்போது புட்டின் கேஷுவலாக சொல்லிட்டார் நம்மக்கிட்ட, நீ ஏன் மச்சி ஃபீல் பண்ணுற, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. கடற்கரையோரமாக ஒரு 9.5 மில்லியன் பேரல், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 9.5 மில்லியன் அந்த பேரல் என்ன அங்கே தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அமெரிக்காவோட டைப்பில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உக்ரைன் வாரப்பவே வந்துட்டு ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா களம் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஏன்னா எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமெரிக்காக்கிட்டேயே சொல்கிறாங்க, உக்ரைன்கிட்டேயே போய் சொல்கிறாங்க, நீ வந்து கொஞ்சம் நம்ம வந்து தளர்த்திக்கலாமா நம்ம கட்டுப்பாடுகளா அப்படின்லாம் கேட்குற நிலமை வந்துருச்சு. ஏன்னா வேறு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது வச்சாரு பாருங்க புட்டின் அங்கே ஒரு பெரிய வேட்டு. என்ன அப்படின்னா, நான் யூரோப்புக்கு கொஞ்சம் நெஞ்சம் அனுப்பிட்டுருக்க அந்த எரிபொருட்களை முற்றிலுமாக நிறுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு. யார் நீ உண்மையிலையுமே இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய ஃபேவரை பண்ணி நீ உன்னோடதுக்கு தேவையே தீர்த்துக்கோ, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட ரிவெஞ்சையும் அங்கே வச்சாரு பாருங்க, யூரோப்புக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக. என்ன மனுஷன், அப்படியே பார்த்து அடிக்கிறாரு பாருங்க. இன்னொன்று, இவர் பண்ண இந்த செயலை பார்க்கும்போது நம்ம இவருக்கு பெருசாக ஒன்றும் பண்ணல. அவங்களோட போகிறப்போ அந்த மக்களை அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக அனுப்பி வச்ச ஒரு வேலையை பண்ண ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களை நெருங்கிய ஒரு நட்பு வந்து எத்தனை ஆட்சி மாறினாலும் காலங்கள் மாறினாலும் அவங்க அதை கடைபிடிக்கிறாங்க பாருங்கள். அங்கே இருக்காங்க ரஷ்யா. அண்டு ஒரு பாடல் எனக்கு இப்போ ஞாபகம் வருது, கர்ணனுக்கு சொல்லுவாங்கள்ல, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு சொல்லி அந்த லைன் வரும். பட் இங்கே எனக்கு புட்டினை பார்க்கும்போது செஞ்சோற்று கடன் தீர்க்க சரியான இடம் சேர்ந்தாயடா அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் தோணுது. பிகாஸ் அவங்க நம்ம செஞ்ச ஒரு சிறு உதவிக்காக இன்ன வரைக்கும் நம்மளை வந்து பாதுகாத்துட்டு வராங்க, நம்மளுக்கு கஷ்டத்துக்கு கை கொடுக்குறாங்க, தோள் கொடுக்குறாங்க. இதில் 2 விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஒன்று, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்பேன், நீ கவலைப்படாதுன்னு இந்தியாவுக்கு சொல்கிற மாதிரியும், என்னை தாண்டி இந்தியாவை தொட்டு பாடுறான்னு உலகத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. கிரேட் சல்யூட் டு புட்டின். அவருக்கு ஒரு பெரிய மரியாதையை செலுத்திட்டு இந்த இடத்துல நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் உங்கள் மண்ணை கலையருவி.